வணக்கம் நண்பா, இது உங்கள் ஃபிஷிங் சேனல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இப்போது ஸ்டோர் ரூம், அதாவது மீன் எல்லாமே பதப்படுத்தக்கூடிய ஒரு அறையில் தான் இருக்கோம் போட்டில். இன்றைக்கி பிடிச்ச மீன்களை நம்ம எப்படி ஐஸ் போடணும் அப்படின்னு சொல்கிறத நான் அவங்களுக்கு காட்ட போகிறேன். இதை வந்து 2 அண்ணன்மார்களும் அவங்களுக்கு தெரிஞ்ச முறையில் அவங்க விவரிப்பாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஐஸ் எல்லாம் உடைச்சிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேர் தான் நம்ம போட்டோட ஸ்டோர் மேன். ஸ்டோர்மேன்னு எதுக்கு தனியாக சொல்கிறோன்னா, இந்த மாதிரி வேலை விஷயங்கள் வந்து ஒரு சில பேருக்கு தான் தெரியும். கொஞ்சம் அனுபவமுள்ள ஆட்கள் அவங்களுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி விஷயங்கள் தெரியும். அவங்க தான் இறக்கி போடுவாங்க. அவங்க பொறுப்பு தான் மீனை வந்து கரையை போகிறது வரைக்குமே எந்த ஒரு டேமேஜ் இல்லாமல் சரியான முறையில் ஐஸ் போடணும் அப்படிங்கிறது. எங்கள் பேர் தான் நாங்கள் பாலாமீன்னு சொல்லுவோம். ஆனால் இங்கிலீஷ் பேருனா மகி. அப்புறம் வேறு இடங்களில் பல பேர்கள் சொல்லுவாங்க. எங்கள் ஊரில் நாங்கள் இதை பாலாமீன்னு சொல்லுவோம். இப்போ இதை நாங்கள் ஐஸ் வச்ச போகிறோம். பார்த்தீங்களா, ஒவ்வொரு வீட்டுக்கும் தனித்தனியாக கவர் போட்டுனா வைக்கும். பார்க்குறேன், என்னடா இவன் கவர் போடுதானே. கவர் போட்டான்னா மீன் செவுக்குள்ள, அதாவது பூ, அதுக்கு உள்ளாடி ஐஸ் போகாது. மீன் சீக்கிரமா ஐயமாகும். குழந்தை வரதை நாங்கள் தூக்குவோம் மீனை. இப்படிதான் தூக்குது. அப்போ இடம் நல்லபடியாக இருக்கும். மீன் எடுக்கிறீங்க, அதுக்கு 2 குட்டை ஐஸ் போடணும். நீங்கள் கேட்கலாம், என்னடா மீனுக்கு எல்லாம் கவர் போடான்னு சொல்லி கவர் போடான்னு போடையிலேன்ட்டு. அது சின்ன மீன், அதனால அதுக்கு கவர் போடுறது கிடையாது. பெரிய மீன்களுக்கு மட்டும்தான் கவர் போடுது. எல்லாமே தூண்டையில் பிடிச்சது. இது தூண்டை வாய்க்கோல் இருக்கனால நாங்கள் தூண்டை எடுக்காமல் அப்படியே விட்டுருக்கோம். இதை வாங்கி சாப்பிட்றவங்க தூண்டையெல்லாம் எடுத்து அதை வெட்டி சாப்பிடுங்க. இல்லைன்னா ரொம்ப ஆபத்து, பார்த்து விடுங்க. இது அடுத்த அடுக்கு. ஒரு ஸ்டெப்பு முடிந்தது, இது 2வது ஸ்டெப். பாருங்கள் மக்களை, இப்படி தான் நம்ம வந்து மீனை வந்து பார்த்து கணு கச்சிதமாட்ட நம்ம மீனவர்கள் வந்து ஸ்டோர் பண்ணுறது. இப்படி பதப்படுத்தப்பட்ட மீன் உங்கள் கையில் வரும்போது இடைத்தரகர்கள் மூலமாட்டு எவ்வளவு ஃப்ரெஷ்ஷாக வரும் அப்படிங்கிறது எனக்கு சரியாக தெரியல. ஆனால் நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு மீனவர் அந்த போட்டு பக்கத்தில் போய் நீங்கள் கொள்முதல் பண்ணுறது உங்களுக்கு இன்னும் சிறப்பாகவே இருக்கும். அப்படி இல்லைன்னா மீனவர்கள் வந்து போட்டிருக்க கடை, அந்த மீன் கடையில் போய் நீங்கள் வாங்குறது இன்னும் ரொம்ப நல்லா இருக்கும்.
சில்பை சின்ன மீன் போட்டு தான் அந்த பெரிய மீன் பிடிக்கிறது. சரி, இது உசுரோட விடணும். சரி, இன்னைக்கு பிடிச்ச மீன் எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணியாச்சு. இன்னும் அடுத்த கட்ட வேலையாட்டி இன்னும் நாளைக்கு படுக்க போகிற மீனுக்கு தான் உள்ள வருவோம். அதனால எங்கள் சேனல் எப்படியாவது நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. ஃபிஷிங் சேனல் என்னைக்குமே உங்களுக்கு வீடியோ நாங்கள் எடுத்து போட்டுட்டே இருப்போம். எங்களை நீங்கள் மறக்காம எப்படியாவது எங்களை பார்த்துட்டே இருக்கீங்க. நாங்கள் உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய் பாய்.